எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இறங்கினவனை நொந்து போனவனை மேலே மேலே ஏறி மிதிப்பீங்களா அப்படின்னு டயலாக் பேசுறதுக்கு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. இருந்தாலும் இவன் ஒரு நாள் ஏறினதை நம்பி பல்வேறு டயலாக்குகளை பேசினதுக்கப்புறம் அவன் மறுபடியும் நீட்டி படுத்துட்டான்னு வச்சிங்களேன், மனசு ஒரு மாதிரி சோர்வடைஞ்சிடும். எது எப்படியோ இன்னைக்கே பல பேர்த்துக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. இவன்லாம் ஒரு கும்பா குட்டிங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேர். இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்கில் நிஃப்டி 254 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஒருவேளை மாதத்தினுடைய தொடக்கத்தில் பல்வேறு இப்போ சமீபத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் 12 லட்ச ரூபா வரைக்கும் வரி இல்லை அப்படின்ட்டாங்க. அது என்னமோ இந்த வருஷத்துக்கு கிடையாது, அடுத்த வருஷத்துலேருந்து அப்ளிகேஷனே வரும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு தான் எதிர்காலத்தையும் சேர்ந்து கணக்கு போட்டு எதிர்காலத்தில் 100 ரூபா வருதுன்னா இன்றைக்கே 200 ரூபா செலவு பண்ணக்கூடிய ஆட்கள். அந்த வகையில் யாராவது எஸ்ஐபி போடுறதுக்கு பொதுவாக எஸ்ஐபிலேயே ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு இருக்கு. ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய எஸ்ஐபியில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கிளப்பி விடுற மாதிரி, ஆட் பண்ணி விடுற மாதிரி. நம்மளுக்கு என்னங்க, யார் பணம் போட்டால் நம்மளுக்கு என்னங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஃபாரினர்ஸ் இருக்காங்க, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக வர்றாங்க. அதுபோக நம்ம இதில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, அதுபோக கார்பரேட் கம்பெனிஸ் இருக்குது, அதுபோக ஹெச்என்ஐஸ் இருக்காங்க, அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் எல்லாம் இருக்காங்க. எங்கள் வீதியிலேயே நிறைய பேர் அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வீதிக்கு ஒரு வீடு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்கெல்லாம். எது எப்படியோ இன்னைக்கு ஒரு சிறு சந்தோஷம் அப்படின்னு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 மாசமா நீ இறங்கியிருக்க, 15 நாளா இறங்கியிருக்க. நீ மறுபடி பழைய கையெல்லாம் போக வேண்டாம். ஒரு 4 நாள் அல்லது ஒரு 8 நாள் பாதிக்கு பாதியாவது ஏறி வாயேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தம்பி பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்னதான் நீ வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி கும்பா பாடிக்கிட்டே இருந்து மன உளைச்சலை அதிகப்படுத்துற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நண்பர்களே. இப்ப கரண்ட் ரேட் 76 ரூபா இருக்குன்னா அவன் வருஷத்துக்கு 12 ரூபா டிவிடெண்ட் அப்படின்றது இப்ப வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இனி வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல அல்லது மே மாசத்துல அவங்களுடைய முழு ஆண்டு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது அடுத்த வருஷத்துக்கு அவங்களுடைய டிவிடெண்ட் கைடன்ஸ் எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பவும் மறுபடி 12 ரூபா அடுத்த வருஷத்துக்கும் கொடுக்க போறாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன் வருது. எப்படிங்க இப்படி கொடுக்க முடியும்? பேங்க் வட்டியில் ஒரு வருஷத்துக்கே 6-7% தான் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதில் 90%க்கு மேலே அந்த ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற சட்டத்திட்டம்லாம் இருக்கு. ஏன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது போக ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கான்செப்ட், நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஜீரோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, ஜீரோல இருந்து எவனாவது ஒருத்த +40ன்னு போறான்னு வச்சுங்க, ஒருவேளை கீழே இறங்குற மாதிரி இருந்தா எவ்வளவு தூரம் கீழே போகலாம்னு யாராவது கணிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி கணிப்பாங்கன்னா, அப்ப ஜீரோல இருந்து +40 போனீங்கல்ல, அப்ப அந்த 40 அப்படியே தூக்கி கீழே போடுன்னு போட்டு -40 அப்படின்னு கூட சில பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. இப்ப இவன் ஒரு காலத்துல 100 ரூபாயிலிருந்து 140 ரூபாய் போயிருக்கான். போய்கிட்டு கீழே எந்த இடத்துக்கு வருவான் அப்படின்றதே யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாததாக உள்ளது. எப்படித்தான் இப்படி 15%க்கு மேல டிவிடெண்டா வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தெரியல. இன்னொருத்தர் இருக்கான் இதே மாதிரிதான், இன்டிகிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட். இவனும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் தான், இன்விட் தான். இந்த இன்விட் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கான்? சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2019 இவனும் அந்த 100 ரூபா தான் இவனுடைய ஃபேஸ் வேல்யூ நான் நினைக்கிறேன். 100 ரூபாயிலிருந்து இவனும் என்ன ஒரு கும்பா வேலை பண்ணியிருக்கான்னா கீழே 79 ரூபா வரைக்கும் இப்போ ஒரு இடம் போயிருக்கான். எப்பன்னா 2019 கோவிட் சமயத்துல தான் பல பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள அவதரிச்சிருக்காங்க. அந்த அவதாரங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே 2019 இவன் ஒரு காலத்துல 79 ரூபாயெல்லாம் போனவன் தான். 79 ரூபா அப்படின்ற மாதிரி போயிருக்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன ஆயிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 120 140 ரூபாய்க்கெல்லாம் இப்ப வர்த்தகம் ஆகிக்கொண்டிருக்கிறது இந்த இன்டிகிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்ப இவனெல்லாம் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறான்? அவன் 75 ரூபாய்க்கு 15 ரூபா 12 ரூபா பக்கம் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுமே கிட்டத்தட்ட 15 ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறான். 14 ரூபா 80 பைசா அப்படின்ற மாதிரி இவனுமே ஒரு வருஷத்துக்கு 15 ரூபா கொடுக்குறான்னா இப்ப சமீபத்தில் 141 ரூபா இருக்கான். அப்ப 15/141 போட்டாக்கா இவன் 10%க்கு கம்மியா தான் இவனுடைய ரிட்டர்ன் அப்படின்றது இருக்கு. ஆனாலும் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் 100 ரூபாய்க்கு இது வாங்கியிருப்பாங்க, அது இப்ப 141 ரூபா இருக்கு. ஆனா இந்த பவர் கிரிட்ல சந்தோஷமே இல்லையே. இவன் பாட்டுக்கு கீழே போய்கிட்டே இருக்கானே. அப்ப இவனுடைய
அடிமுடி காணாத ஜென்மம், அதாவது அடிமுடி காணாத ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது மேலே பறந்துட்டே போனாலும் ஒரு லிமிட்லெஸ்ஸாக எண்ட்லெஸ் ஆப்ஜெக்டாக நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரி இவன் என்னதான் பண்ணுவான்னே தெரியாமல் இருக்கு. இவனுடைய அடி எங்கே இருக்குன்னே தெரியாமல் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்களும் பாவம் கீழே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, தம்பி உன்னுடைய முடிவு எங்கே இருக்கு, கீழே எங்கே தான் இருக்கு அப்படின்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீ 60 ரூபா போயிட்டு மறுபடி 100 ரூபா வருவியா, இல்லை 60 ரூபா போயிட்டு என்ன பண்ணுவ, அல்லது இங்கிருந்தே நீ என்ன பண்ணுவ, என்னதான் நீ பண்ணுவ அப்படின்ற மாதிரி பல்வேறு மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பிஜி இன்வெர்ட்னுடைய போர்டு, அவங்களுடைய போர்டு வந்து இந்த மாதிரி அவங்களுடைய பங்கு கீழே போய்கிட்டு இருக்கே, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே பேசாம வாய்மூடி உட்காராம என்னத்தையாவது ஒன்று எங்களுடைய டிவிடெண்ட் கைடன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் கைடன்ஸ் அடுத்த 2 வருடங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டமா போங்க, எல்லாம் லைனில் வாங்கிய அப்படின்ற மாதிரி இந்தியா மேலும் டேரிஃப்கள் உண்டு, டேரிஃப்கள் ஆல்ரெடி இருக்கு, அந்த கட்டணங்களை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த ஐரோப்பிய நாடு பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு ஒரே தலைவலியா இருக்கு நண்பர்களே. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதாவது அடுத்த உலகத்துல வந்து அமெரிக்காவை கீழே சாய்ச்சிவிட்டு ஒருவேளை ஐரோப்பா மேல் நோக்கி வந்துருமா, நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்றது வருமா, அல்லது என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன கடைசிக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா ஜெர்மனுடைய வேலை வந்து சும்மா ஷார்ப்பா இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இவன் பண்ணியிருக்கிற வேலை ஜெர்மனுடைய இண்டெக்ஸ் டாக்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்கிற வேலை கும்பா வேலை. அப்படியே பார்த்தாவே ஏதோ ஒரு கும்பா மாதிரி இருக்கு. 3% இறங்கி ஏறி இருக்கான், அப்புறம் மறுபடியும் 3% இறங்கி இருக்கான், மறுபடியும் 3% ஏறி இருக்கான். இதெல்லாம் எத்தனை நாள்ல நடந்திருக்கு? கடந்த 3 நாட்கள்ல நடந்திருக்கு. ஏன் இப்படி பண்றானே தெரியல. ஸோ ஐரோப்பிய மார்க்கெட் தான் தற்சமயத்துக்கு ரொம்பவுமே வால்டிலிட்டியா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஜெலன்சி அவர்களும் ட்ரம்ப் அவர்களோட சேர்ந்து அவர் பேசிய பேச்சுக்கள் தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் 2025 ஆல்ரெடி 2 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் தொடங்கும் போதே பல பேர் பல கனவுல இருந்திருப்பாங்க, எந்த செக்டர்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆளாளுக்கு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஃபார்மா, ஐடி, ஹெல்த் கேர் செக்டர்லாம் வந்து எப்படி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்து தலையிலையும் மண்ணை போட்டது நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் தான். அதுக்கு காரணம் டேரிஃப் அப்படின்ற ஒரு கொண்டு வந்ததுனாலையும், இந்த மாதிரி டேரிஃப் கொண்டு வர்றதுனால அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகி அங்கே க்ரோத்தே இருக்காது அப்படின்ற சொல்கிறதுனாலையும் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்டர்லாம் பாவம் நீட்டி படுத்துக்குச்சு சில மாதங்களாக. ட்ரம்ப் அவர்கள் வந்துமே எதிர்பார்த்தது நடந்துமே கடைசியில் கும்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த டேரிஃபினுடைய அடுத்தடுத்த கட்டங்களை எல்லாருமே ஒரு மாதிரி சகிப்புத்தன்மையோட மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் த பேட் நியூஸ் அல்லது டிஸ்கவுண்ட் த அப்சர்வ் த பேட் நியூஸ் அப்படின்றலாம் சில வாக்கியங்களை பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த டேரிஃப் ரிலேட்டடான விஷயங்கள் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய ஜூலையில் நல்லபடியாக இருப்பாங்களா உலகம் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, எல்லாருமே வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, ஒரு வருஷ லோனில் பங்குகள் கீழே கடந்து கிடக்கு, எப்படா நீ மேலே வருவ, எப்படா என் போர்ட்ஃபோலியோ சிரிச்சு பேசும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இயர் லோலிருந்து மேல் நோக்கி ஏறி வந்த பங்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு சில தினங்களுக்கு முன்னாடி இயர் லோ அப்படின்ற பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். ஒரு பங்குக்கு 3900 ரூபாய் ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு கிடந்தான். அவன் இன்னைக்கு 10% மேல் நோக்கி ஏறி வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃபோக்கஸில் எதனால் வந்திருக்கான் அப்படின்னாக்கா, இயர் லோலிருந்து ஒரு 20% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்த பங்கு அப்படின்றதுனால இன்னைக்கு மார்க்கெட்டில் இவனுக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கு. இவனுக்கு மட்டும் கௌரவம் இல்லை, இந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு கௌரவம் என்ன அப்படின்றது வந்திருக்கு. எல்லாருமே இதாங்க எதிர்பார்க்குறாங்க. அட எங்களை போட்டு சாவடிச்சிருக்கு 5 மாசமா, கடைசிக்கு ஒரு டபக்குன்னு ஒரு 20% அல்லது ஒரு 40% ஏறினாக்கா அப்படியே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. நண்பர்களே, மற்றபடி முக்கியமான தங்கம் மற்றும் கருப்பு தங்கம் மற்றும் பிட்காயின் அப்படின்றதுல வேற எதுவும் முக்கியமான செய்திகள் இல்லை. இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற கம்பெனியில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது ஒவ்வொரு பங்கு எப்படி என்ன நடக்கும் அப்படின்றது அந்த பங்குனுடைய ஷேர் ஹோல்டருக்கு தான் தெரியும். அந்த ஷேர் ஹோல்டர்லையும் ப்ரொமோட்டர்களுக்கு தான் தெரியும். அந்த ப்ரொமோட்டர்லையும் போர்டில் யார் மெம்பராக இருக்காங்களோ அவங்க தான் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க. இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற பங்குல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஐபிஓவாக வந்த பொழுது 679 ரூபாய்க்கு வந்த பங்கு. அதுக்கப்புறம் இவனை எல்லாம் மேல் நோக்கி தூக்கி வச்சு கிட்டத்தட்ட 1100 ரூபாய்க்கெல்லாம் அழகு பார்த்தாங்க. அங்கிருந்து கிட்டத்தட்ட 50% மேலே கீழே இறங்கி இருக்குது இந்த பங்கு. இந்த பங்குனுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு 530 கோடி பாரோயிங்ஸ் கடன் அப்படின்றது காமிக்கிறாங்க.
பட் அதே சமயம் இவங்களுடைய கேஷ் ஈக்குவலண்ட், அதாவது கையில் கேஷாகவே வச்சிருக்காங்க அப்படின்றது 795 கோடியாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கம்பெனி நடத்தும் போது ஆளாளுக்கு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. இப்போ நானாக இருந்தேன்னாக்கா எதுக்கு இப்போ பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்கு, அதுக்கு பொதுவாக இந்த கையில் எதுக்கு கேஷ் இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் கழிச்சு விட நினைப்பாங்க, என்னென்னமோ நினைப்பாங்க. எது எப்படியோ இந்த பங்கு தற்போது வரைக்கும் ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கா இருக்கு. இதனுடைய பேக்ரவுண்ட் செக்ல வந்து சமீபத்தினுடைய சில குவார்டர்ல நஷ்டம் அடைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கடன் என்பதை குறைக்கல அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனாக இப்போது உள்ளது. எது எப்படியோ இந்த பங்கு என்பது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா இயர் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, எப்படியோ இந்த பிஎஸ்சி பங்கு ஆண்ட முன்னீத்தில் தப்பிச்சிருந்தது. காலையில் மிகப்பெரிய ஒரு ஷாக், நிஃப்டினுடைய ஷாக்னால கீழே இறங்கி கிடந்த பங்கு ஒரு மாதிரி கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. இது ஒரு சந்தோஷம் தான். நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல பங்குகளை பார்த்து மகா பிரபு, தங்க பிரபு அப்படின்னு அந்த பங்குகளை பூ போட்டு கும்பிடுறதுல தப்பில்லை அப்படின்ற மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்னு ஒரு பங்கு, அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்க. பல லட்சம் கோடி பேர்த்த பல லட்சம் கோடி பணத்தை பங்குகள் வந்து லாக் பண்ணி விட்டுருக்கு. ஆனால் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு வேளை போன வருஷம் உச்சாணி கொம்புல மாட்டியிருந்தா கூட இந்த தப்பிச்சுக்க ஒன்னாவது ஒரு தடவை, மறுபடியும் இந்த தப்பிச்சுக்க ரெண்டாவது தடவை, மறுபடியும் இந்த தப்பிச்சுக்க அப்படி மூணாவது தடவை அப்படின்ட்டு ஒரு மகா பிரபு மாதிரி அப்பப்போ வந்து காப்பாற்றி விட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்ற பங்கு தான் இந்த உலகத்திலேயே இந்த இந்தியாவிலேயே ஒரு மகா பிரபுவாக இருந்து கொண்டுள்ளது. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி எங்கெங்க எனக்கு அமையுது, வாழ்க்கையில் வீட்டிலையும் சரியா சாப்பாடு அமையல, நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்கு இந்த மாதிரி எங்கெங்க மகா பிரபு அமையுது, நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு தகர டப்பாவாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. நண்பர்களே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரெண்ட் அப்படின்றது டாடா குரூப்னுடைய கம்பெனி. அந்த குரூப்ல வந்து ஒரு திடீர் ஃப்ளக்சுவேஷனாக பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எஃப்ஐஸ் வந்து நல்லாவே அதை ஹோல்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு டிசம்பர்னுடைய இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்க்கும்பொழுது நல்லா ஒரு ஹையஸ்ட் ரேஞ்சாக குறைச்சிருக்காங்க, 26 to 21 காட்டுறாங்க. அதே சமயம் டிஐஸ் வந்து 13 to 15 தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன். அதில் பாரதி ஹெக்ஸாகாம் அப்படின்றது வேற லெவல் காமிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 800 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 1600 பணத்தை கிட்டத்தட்ட டபுள் பண்ணி விட்டவன் தான் இந்த பாரதி ஹெக்ஸாகாம். இவனுடைய டிஐஸ் ஹோல்டிங்ல என்ன சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை டபக்குன்னு கொஞ்சோண்டு 1% மிகவும் குறைவாக கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். மார்ஜினலாக அவனுடைய டிசம்பர் இன்ஃபர்மேஷன் என்பது ஏறி இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் இண்டெக்ஸ் பறந்ததான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன். அதில் பல பேர்த்தினுடைய செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டியாக இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு இருக்கு. திடீர்னு அடிக்கடி 10 ரூபா பாட்டு பாடக்கூடிய ஆள் தான் இந்த டாடா ஸ்டீல். அந்த மாதிரி ஒரு 10 ரூபா கோஷ்டியாக இருந்து கொண்டிருந்த இந்த டாடா ஸ்டீல் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 1 இயர் லோ பக்கத்தில் அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டான் 122 ரூபா ரேஞ்சில். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டே இன்னும் திரும்பி மேல் நோக்கி ஏறி வரல. மார்க்கெட்டே கிட்டத்தட்ட 6 மாதம் லோனில் படுத்து கிடக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஏறி இருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவன் மேல் நோக்கி ஏறி வந்து கிட்டத்தட்ட 4% ஏறி வந்திருக்கான் அப்படின்றதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃபோக்கஸாக இருக்கு. இவன் மட்டும் இல்லை, மெட்டல் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாம் டாப் கிளாஸ் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. என்னங்க நண்பர்களே, இன்னைக்கு எல்லாம் ஒரே, அதாவது டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி சந்தோஷத்தை கொடுக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவங்கலாம் இந்த சந்தோஷத்தை கட்டி பிடிச்சிருப்பாங்க. என்னங்க, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் 3% ஏறி இருக்குங்க. அப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டுடைய என்ஏவி இன்னும் பப்ளிஷ் ஆயிருக்காது. நாளைக்கு காலையில் போய் எடுத்து பார்க்கல ஒரே இன்பமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் மேபி இன்னைக்கு எஸ்ஐபி யூனிட்ஸ் வாங்க வந்தவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சல்லிஸாக கிடைக்க வேண்டிய யூனிட்ஸு 2%, 3% மேல் நோக்கி ஏறி தான் மேபி கிடைச்சிருக்கும். இந்த நேரத்தில் வந்து மெட்டல் ஸ்டாக் என்னங்க, என்ன விளையாட்டுங்க, அது 4% இன்னைக்கு ஒரே நாளில் பறந்துருக்கான். அதில் பல்வேறு பங்குகள் இன்னைக்கு பெரிய ஆளுகளாக வந்திருக்கு. ஹிந்து காப்பர்லாம் ஒரே நாளில் 7%. அதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தத்துவஞானி சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் டபக்குன்னு நடந்துடும். கண்ணை மூடி முழிக்கிறர்கள் நாம் எங்கேயாவது மேக்கப் பார்த்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு கிழக்கு போய்கிட்டு இருக்கும் மார்க்கெட். அந்த மாதிரி ஹிந்து காப்பர் திடீர்னு இன்னைக்கு எல்லாம் 7% பக்கம் ஏறி இருக்கான். பெல்கார்ப் அப்படின்றது ஒரு 7% ஏறி இருக்கான். அந்த வகையில் வேதந்தா அப்படின்ற பங்குமே இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கு. நண்பர்களே, எக்ஸைட் அப்படின்னு ஒரு பங்கு இருக்கு. சமீபத்தில் ஈவி பேஸ் பண்ணி டயரு அது இதுன்னு ஏகப்பட்ட கம்பெனிகள் மேல் நோக்கி ஏறி கொண்டு வந்த காலத்தில் இந்த எக்ஸைடு ஒரு காலத்தில் ஒரு முக்கியமான டீல் போட்டாங்கன்னு சொல்லி 600 ரூபா வரைக்கும்லாம் கொண்டு போனாங்க.
அப்புறம் பாவை இதை ஒரு 350 ரூபா பக்கத்தில் இறக்கி விட்டாங்க. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ என்னன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ என்பது 1 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய கடன் என்பது 500 கோடியாக 3 வருடத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ 1867 கோடியாக மாறி இருக்கு. இன்றைய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.